அதன் பிறகு சனி திசை ஆரம்பிக்கும் 19 ஆண்டுகள். அப்ப 45 வயது வரைக்கும் சனி திசை இருக்கக்கூடிய அளவு. ஒரு சிலருக்கு 50 வயசு வரைக்கும் கூட இருக்கும். ஏன்னா அந்த முதல் திசையானது ஒரு 15 வருஷம் இருக்கு அப்படின்னா 50 வயசு வரைக்கும் சனி திசை இருக்கும். அப்ப வாழ்க்கையினுடைய முதல் படி இந்த வயது என்பது, ஒரு மனிதன் இளமை காலம் முடிஞ்சு, கல்வி முடிஞ்சு, வாழ்க்கையினுடைய திருமணம், உத்தியோகம், தொழில் என்ற விஷயத்துக்கு காலெடுத்து வைக்கக்கூடிய முதல் படி அந்த 25 வயது 30 வயது. அப்ப அந்த காலங்கள்ல சனி திசை வருது அப்படின்னா அந்த திசை நல்ல அமைப்புல இருந்தா அவர்களுக்கு அந்த 19 வருஷம் ராஜ யோகமே. ஒருவேளை அந்த சனி திசை அவர்கள் ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாம இருந்தா அந்த முதல் படி வாழ்க்கையில 19 ஆண்டுகள் சோதனை, போராட்டம், வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் இழக்கக்கூடிய காலம். அப்போ உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி எப்படி இருக்காருங்கிறத முதல்ல நீங்க பாத்துக்கங்க. இப்ப சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். அப்ப துலாம் என்பது காலபுருஷனுக்கு 7வது வீடு. அந்த துலாம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி பகவான் வந்து மகரம் கும்பத்திற்கு அதிபதிங்கும் போது 4, 5 குடையவர், கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய சுகாதிபதி, சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம் இதற்கு அதிபதி. அவரே பூர்வ புண்ணியாதிபதியா வர்றார். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப துலாம் பொறுத்தளவுக்கு சனி சுபகோள் தான்.